வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் யூனிட் 6 தான், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 5 யூனிட் வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லை நம்ம சேனலில் போய் வாட்ச் பண்ணிங்க நண்பர்களே. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தனியாகவே குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5ன்றது வேணுன்ற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை சேனலில் போய் பார்த்துங்க நண்பர்களே. ஸோ மறுபடியும் வந்து டிஆர்பி எக்ஸாம் தள்ளி போயிருக்கு ஒமைக்ரான்றனால. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு மந்த்து சொல்லியிருக்காங்க February. ஸோ அதனால் பி ப்ரிப்பேர்டு நண்பர்களே. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில வீடியோவும் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா சில அன்பாக்சிங், சில MS வேர்டு ரிலேட்டடு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ சில இது சாஃப்ட்வேரும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளது தான் நம்ம போட்டிருக்கேங்க நண்பர்களே. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூனிட் 6 இதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின்லேருந்து 10 மார்க்ஸ் வரும். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தென் மாலிகுலர் ஸ்பெக்ட்ராவில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மாலிகுலர் ஸ்பெக்ட்ரான்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ground state, a molecules or atom in the higher energy state, there is a transition between the various energy level which is called observed molecular spectra. So in diatomic molecules there should be 3 types. One is electronic configuration, then vibrational, then rotational. About the total energy of molecule can expressed in the 3 electron configuration, then vibration and rotation. இது மூணுமே வந்து independent terms. Then how to write like this? So can be write like this, then E is equal to E plus EV plus E. இந்த E, V, R, E ன்றது electronic, V ன்றது vibration, R ன்றது rotational. Okay, so if you see in this cases, then EV is greater than ER. Okay, so some of the points are given related to the molecular spectra. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென் பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம், தென் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம், தென் எலக்ட்ரானிக் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். அப்போது பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாலிகூல்ஸ்னால் எப்படி இருக்கும்? இஃப் த மாலிகூல்ஸ் ரிமைன் இன் த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது, தென் எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் எனர்ஜி டிரான்சிஷன் எங்கே நடக்கும்னா பிட்வீன் த ரொட்டேஷன் எனர்ஜி. அப்படி நடக்கும்போது we have to get pure rotational spectrum. ஸோ அப்படி நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் கிடச்சிதுன்னா அதில் என்னென்ன ரீஜன் இருக்குன்னா மைக்ரோவேவும் ஃபேர் ஐஆர் ரீஜனும் இருக்கும். இது வந்து பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். இதே வைப்ரேஷன் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம்னா த மாலிகூல்ஸ் ரிமைன் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் லெவல் எலக்ட்ரானிக் எனர்ஜி. அப்படி இருக்கும்போது த டிரான்சிஷன் பிட்வீன் த வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் எனர்ஜி அப்படி இருந்தால் வைப்ரேஷன் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லணும்னா நியர் ஐஆர் ரீஜன். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாலிகுல் எப்போ நம்மளுக்கு கிடைக்கணும்னா த டிரான்சிஷன் பிட்வீன் த எலக்ட்ரானிக் அண்ட் வைப்ரேஷன் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல். அந்த நேரத்தில் டிரான்சிஷன் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாலிகுல் சொல்லுவோம். ஸோ அப்படி நடந்ததுன்னா அந்த ரீஜனில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும், தென் விசிபிள் அண்ட் அல்ட்ரா வயலட் spectrum we have to get. So this is the 3 type of molecular spectrum we have to get. One is pure rotational spectrum, then vibration rotational spectrum, then electronic vibrational rotational. ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஜி லெவலே நம்ம படிச்சிருப்போம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். ஸோ நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆர் மைக்ரோவேவ். ஸோ rotational spectra or microwave எதுக்கு we have to study na, it is very useful to determine the structure of molecules. Okay, to determine the structure of molecules. Okay, so அப்போது the microwave spectroscopy is one of the part of electromagnetic spectrum. So it extends from this one. Okay, then 100 micrometer to 1 centimeter, which is 3 into 10 power 12 hertz to 3 into 10 power 10 hertz. Okay, so the lies between the IR
unconventional radio frequency region இருந்தாலும் we have to say which is called rotational or microwave. Then some of the points are given which is related to the molecular spectra or microwave. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் வீடியோ லாங்காக போகும், அதனால் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க நண்பர்களே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அப்போ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம்னா the microwave spectroscopy deals with the pure rotational motion of molecule. அப்படி இருந்தால் that is called rotational spectroscopy. அப்போது எப்போ வந்து நம்மளுக்கு permanent dipole momentum இருக்குன்னா which condition there observe resonance, அந்த கண்டிஷனில் we have to say which is called permanent dipole momentum. Then some of the molecules that microwave inactive or microwave active. For example, microwave inactive வந்தனா example H2 then Cl2. அப்போது dipole momentum interaction cannot be possible, which is called microwave inactive. Example H2 then Cl2. If it's microwave active na, for example HCl then CH3 then Cl. அப்போது the dipole momentum can interact பண்ணும்போது we have to get the spectrum. okay, these are the most important example. okay, repeatedly ask பண்றாங்க. okay, so இதெல்லாம் most important. okay, so இந்த rotational spectroscopy, the permanent dipole momentum, the microwave inactive, microwave active, இதெல்லாம் example. இதெல்லாம் repeatedான questions. okay, so next some of the points which are related to I have given, please go through it yourself. So next diatomic molecules, then rigidity diatomic molecules. okay, so this is called rigidity. Rotation can be written as then R naught is equal to R1 by R2. So in this case, some of the derivation I have to solve the momentum of inertia. This is the most important, repeatedly asked. okay, then I is equal to mu R naught square. So these are also important, which is called reduced mass of system. So 2 to 3 times repeatedly asking those questions are momentum of inertia and reduced mass. okay, so these are also important. So momentum of inertia in terms of atomic masses and bond length. So by using Schrodinger equation, the rigidity diatomic molecules can be expressed like this. Then Ej is equal to h square by 8 pi square, then j into j plus 1. These are the most important. okay, so in this cases, these are all the word which expression, then h equal to Planck's constant, then I momentum of inertia, then with respect to j, then j can be write like this. okay, so these are also one of the most important. okay, then after getting the wave number, these are also important. Wave number can be written as then del E by hc, then centimeter power inverse. By using this, then joules can be written as then centimeter power inverse. So then energy level Ej is equal to then Bj into j plus 1 centimeter inverse. So B is the rotational constant, then C is the sum of the constant, then I can be write like this. okay, so some of the, if you put j is equal to 0, 1, 2, 3, we have to get different energy levels. Then Ej is equal to 0, 2b 6, then up to, depends upon the j value, then energy level may be varied. okay, then frequency of rotational spectral time. okay, then a selection rule for rigidity diatomic molecules. This is the important, del j is equal to plus or minus 1. So almost நான் கொடுக்குற spectroscopy notes படிச்சாலே almost 6 to 7 question definitely வந்துரும். okay, so then some of the validity of theory. okay, so these are all the carbon monoxide, then HCl, then interactive distance, then R naught value. okay, so the non-rigidity rotator, the same one in this value, this is the rotational constant, here d is the centrifugal distortion constant. okay, so these are the most important. Then b is equal to 4b cube by omega cube. okay, so here selection rule, then del j is equal to plus or minus 1. Then rigidity, non-rigidity rotator, selection rule will be same. okay, then frequency is approximately 4050 centimeter minus 1. so these are also most important. okay, so then instrumentation for microwave spectroscopy. so some of the points I have given most important in these cases. Then instrumentation of microwave spectroscopy, please go through it yourself. okay,
So next applications, so then difference between the microwave and IR. So in these cases these are all the most important. Okay, here the absorption spectra, how to characterization based by observing molecules. Okay, in it IR there should be a functional group. Okay, these are the most important. So the resolution of line microscope is very much greater than that of IR. Okay, then some of the cases solid, liquid, gas state for IR. Then similarly for microwave spectroscopy only gaseous state. So some of the points are given. Okay, so next vibrational spectra. So some of the points I have given, please go through it yourself. So ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால். ஸோ these are all the most important. Okay, so important I have to box, you have to understand. Okay, so then wave number is reciprocal of the wavelength. These are all the most important. Okay, then some of the point, then absorption and transmission. So these are all the most important, which is called as absorption. So then IR range. So these are all the most important cases. Okay, so then vibrating diatomic molecules. So இதெல்லாமே most important. Okay, so these are all the repeated ask எல்லா question paperலயே இருக்கும் அது. Okay, so this one is the selection rule, the vibration atomic selection rule also. Then del V is equal to plus or minus 1. Okay, so then non-harmonicity, some of the derivation I have to go through it, so please go through it yourself. So these are also most important. Okay, then small intensity, the normal negligible intensity, the normal weak intensity. So இதெல்லாம் repeated கேட்குற questions. Okay, so next vibrating rotator. So here a selection rule may be varied. Then del V is equal to plus or minus 1, plus or minus 2, then del J is equal to plus or minus 1. Okay, so some of the points, then del J is equal to plus or minus 1 then plus or minus 2. Okay, if we take plus 1, if take minus 1, what happened? So the line arising from this is the most important cases. Okay, which is called Q region, R region. If O region minus 2, which region is 0 na? Q region is 0. Okay, so then linear molecules is also most important. So in these cases the selection rule for parallel, for perpendicular. Okay, so then Raman spectra, which is also called as then visible, then Stokes and anti-Stokes lines, then experimental study of Raman effect, then intensity of Raman peaks. So some of the points are given shortly, which is related to the PGTRB exam from the previous question papers. Okay, then classical theory of Raman effect, then quantum theory of Raman effect. In the classical theory of Raman effect, we have to explain the existence of Raman effect. In this called then mu is equal to alpha E, which is called when electric field is applied, the electron and nucleus are displaced. Okay, if it displaced, the electron and nucleus are also produced and displaced, which is called then polarized. Some of the points are given, and also mu alpha E na enna solliruken. So next effect of vibration, then effect of rotation. So these are all the most important one. Okay, so next quantum theory of Raman effect. So these are also one of the most important. Okay, so which one is greater, which one is lesser, which is related to energy and frequency. Okay, so then pure rotational Raman spectra. So those sometimes repeated on questions now. Okay, then selection rule. So this is the most important. Then Q branch will be present in Raman spectra, then Q branch will be absent in IR spectra. So these are all the most important. Okay, so then applications. Next, electronic state of diatomic molecules. So இதெல்லாமே most important. Okay, if it vibration approximately 10 power 3, then rotation 10 power 6 centimeter minus 1.
So some of the points are given which is related to the spectroscopy. Okay, this is the most important. Okay, ஸோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறேன் நண்பர்களே. ஸோ நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹாவ் டு go through related to the PGTRB. ஸோ PGTRB எக்ஸாமுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன். டீட்டெயிலாக அப்கமிங் கிளாஸஸில் we have to take in the classes unit wise or topic wise. Okay, the nuclear resonance. So in nuclear resonance இதெல்லாம் most important. Then I value, these are all the examples. இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ். ஓகே, these are also okay. These are all the general topic. 1952 who win the Nobel prizes. Okay, these are all the important cases. Then NMR spectroscopy. So this is the definition for NMR spectroscopy. So this is the most important one. Then anti-parallel to the direction of magnetic field. Then parallel na enna kepanga. So -1/2 or of 1/2. Okay, so this is the most important. Okay, so next chemical shift. So chemical shift most important. Okay, idellame most important da. So these are the most important. Okay, in these cases the next plus then tau is chemical shift. Tau is the dimensions and part per minute ppm, then 10⁻⁶. Okay, then finally we have to write this equation. These are all the repeated questions. Okay, so up to that we have to stop. Then next classes, next video we upload the unit 7. Okay, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் PGTRB ரெடி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மார்க்கில் விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க லாஸ்ட்டு PGTRBயில். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நமதே நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.